Hi friends, this is from Balamith NPC Academy. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி இது மூணுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். இப்போ ஜாகிரஃபி இந்த மீதி இருக்கிறது ஐஎன்எம் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இந்த வாரம் ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிறது இந்த ரெண்டு மட்டும்தான். ஸோ இது ரெண்டுமே இன்றைக்குள்ள வந்துடும், சரிங்களா? ஸோ ஜாகிரஃபி வேர் டு ஸ்டடி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ சிலபஸ் படி தான் கொஸ்டினே கேட்பாங்க. அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் புக்கில் போய் படிச்சிங்கன்னா எந்த லெசன் படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதே தெரியாது. அதே இது நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இந்த டாப்பிக்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம ஓரளவு சிலபஸே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள் 4 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 4 பார்ட்டை மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ வேர் டு ஸ்டடியை பற்றி கவலையே பட தேவையில்லை. இந்த டாப்பிக்கில் இருக்கிறதெல்லாம் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது நான் ஒரு பிடிஎஃபே ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக என்ன சொல்ல வரேன்னு புரியும், சரிங்களா? இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஏன்னா ப்ரூஃப் இருந்தால் தானே நம்புவீங்க. ஸோ டைரெக்டாக நம்ம இந்த இதிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. அதே இது இந்தந்த டாப்பிக்கெல்லாம் இருந்து இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை அதுபடி படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் என்னதுன்னா போன வருஷம் அதாவது 2022 குரூப் 4 கொஸ்டின் நடந்துச்சா. ஸோ அந்த குரூப் 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் ஜாகிரஃபி எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எங்கெங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை மெயினாக கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் போன வருஷம் கேட்டிருக்க எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக் படிச்சிங்கன்னா அப்போ எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா திருப்பி அதே டாப்பிக்கில் இருந்து கூட மறுபடியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், இயற்கை அமைவுகள். ஸோ இயற்கை அமைவுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆறுகள், இந்த ஆறுகள் பார்த்தீங்கன்னா வருஷம் கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டின் இந்த ஆறுகள்லேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆறுகள் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஒரே தான் நீங்கள் தொகுத்து படிச்சிட்டிங்கன்னா இந்த ஆறுகளில் இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா ஜாகிரஃபிலாம் எங்கே எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சிலபஸ்லேருந்து தான் கேட்குறாங்க, சரிங்களா? சிலபஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. நீங்கள் அந்தந்த சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் ஆகாது. ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 7 கொஸ்டினையும் நம்ம பக்காவாக அடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இயற்கை அமைவுகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களா. அடுத்து ஆறுகள்லேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. எத்தனை ஆறுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். ஆறுகள் சம்மந்தமாகவே அந்த 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ அது நம்ம கொடுத்துருவோம், நோட்ஸ் கொடுத்துருவோம், சரிங்களா? எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை, நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்ம சீக்கிரம் குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சிலபஸை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ பயப்படவே வேணாம் யாருமே. அடுத்து பாருங்கள், மண்ணுன்ற டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4ல் நடந்த கொஸ்டின் பேப்பரில் மண்ணுன்ற ஹெட்டிங்கிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காடுன்ற தலைப்பிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வன உயிரினங்கள் தலைப்பிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தகவல் தொடர்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை 7 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பாருங்கள் சிலபஸில் எங்கெங்கே இருக்குங்க பாருங்கள். புவி அமைவிடம். ஸோ இதில் இருந்தும் சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் 2022 குரூப் 4ல் என்னென்ன டாப்பிக்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த டாப்பிக்லாம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி பெண்டிங்ஸ் இருக்க டாப்பிக்லாம் முடிக்கலாம், சரிங்களா? ஸோ இயற்கை அமைவுகள்லேருந்து ஒரு கொஸ்டின், ஆறுகள்லேருந்து ஒரு கொஸ்டின், மண்ணிலிருந்து ஒரு கொஸ்டின். ஆறுகளும் மண்ணும் பாருங்கள் அடுத்தடுத்த ஹெட்டிங்காகவே இருக்குது. காடுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தகவல் தொடர்பிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா நீங்கள் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் குரூப் 4க்கு மட்டும்தான் இதை படிக்கணுன்றது கிடையாது, சரிங்களா? எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஒரு இதை நீங்கள் நல்லா அதை குரூப் 4க்கு தெளிவாக படித்தாலே போதும். குரூப் 4 முடிஞ்சு அடுத்து குரூப் 2 அடுத்து குரூப் 1 வரிசையாக எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் 4ல் ஒரு வேலைக்கு போய்கிட்டு வேலையில் இருந்துக்கிட்டே கூட நீங்கள் குரூப் 2 குரூப் 1லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா சிலபஸ் சேம் தானே, படித்ததே தான் படிக்க போகிறோம். அப்படின்றப்ப நம்ம எல்லா எக்ஸாமே அட்டன் பண்ணலாம், சரிங்களா?
ஸோ இங்கே பாருங்கள், ஸோ புவி அமைவிடம். ஸோ இந்த புவி அமைவிடம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா லெசன் 1ல் வந்து கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th சயின்ஸில் இருக்கும். சரிங்களா, 7th சயின்ஸு 3rd டேர்மில் சயின்ஸ்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா புவி அமைவிடம். ஸோ சயின்ஸில் மேக்ஸிமம் புவி அமைவிடம்னா புவியை பற்றி பார்த்திங்கன்னா சயின்ஸில் தான் மெயினாக இருக்கும். ஜாகிரஃபியோட சயின்ஸில் தான் மெயினாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம இதிலே வந்து எடுத்து ஒரு புவி அமைவிடம்னா இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ பாருங்கள், லெசன் 2ல் இருக்குது, 7th லெசன் 2ல் இருக்குது. சரிங்களா, 9th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா லெசன் 2. அடுத்து 11th ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 2வதாக இருக்குது. சரிங்களா, 11th படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிக்கணும். ஏன்னா 11th ஏன் படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா புவியை நமக்கு தேவை ஹெட்டிங் டாபிக் தான். அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருந்தாலும் படிக்கிறோம். ஏன்னா ஸ்கூல் புக் தான் மெயின் சோர்ஸ். அப்படின்றப்ப ஸ்கூல் புக்கில் புவி அமைவிடம்னு எங்கே இருந்தாலும் நம்ம தேடி படிக்கிறோம். சரிங்களா, நமக்கு தேவை அந்த டாப்பிக்கை முடிச்சிருக்கணும். சரிங்களா, ஸ்கூல் புக்கை முடிக்கிறதோ இல்லை அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கை முடிக்கிறதோ நம்ம டார்கெட் கிடையாது. நமக்கு தேவை குரூப் 4 சிலபஸில் உள்ள அந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்படின்றப்ப அந்த டாப்பிக் எந்த ஸ்கூல் புக்கில் எந்த புக்கில் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. சரிங்களா, ஸோ இப்போ 11th ஜாகிரஃபிலாம் படிக்காமல் போனீங்கன்னா என்ன ஆகும், அந்த புவி அமைவிடம் 11th ஜாகிரஃபிலேருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், அப்போ ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிரும். நம்ம அந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியாது, அவுட் ஆஃப் புக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் புவி அமைவிடம்ன்றது 11th புக்கில் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் படித்து ஆகணும். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், இயற்கை அமைவுகள் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னது 1வது லெசனும் 6வது லெசன். ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை அமைவுகள்னு சொல்லியே ஒரு லெசன் இருக்கும். சரிங்களா, 6th லெசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, ஸோ அதனால தான் 2 லெசன் கொடுத்துருக்கேன். அந்த 2 லெசனுமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வார ஸ்டடி பிளானுக்கு நம்ம இயற்கை அமைவுகள் தான் கொடுத்துருப்போம். புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள்னு கொடுத்துருப்போம். ஸோ புவி அமைவிடத்தை கேன்சல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா 4 லெசன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இயற்கை அமைவுகள் தான். சரிங்களா, ஸோ இயற்கை அமைவுகளில் இந்த வார ஸ்டடி பிளானுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் என்ன முடிக்க போகிறோன்னா 1வது லெசனும் 6வது லெசன் முடிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. ஸோ இது பாருங்கள் 8th லெசன் எங்கே கவர் ஆகுது, 8th லெசன் 2ல் கவர் ஆகுது, 9th லெசன் 3ல் கவர் ஆகுது, 10th லெசன் 2, 6. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 6வது லெசன் இங்கேயே படிச்சிருப்போமா, அப்போ திருப்பி நம்ம 6வது லெசன் இங்கேயே நமக்கு அது ஒரு ரிவிஷன் பர்பஸாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அங்கேயும் படிப்போம் இங்கேயும் படிப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், நீர்வளங்கள், ஆறுகள். நீர்வளங்கள் ஆறுகளில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். 8th பார்த்தீங்கன்னா லெசன் 3ல் கவர் ஆகுது. 10th பார்த்தீங்கன்னா லெசன் 1, 6, 7. ஸோ 1, 6, 7 இந்த 3லேயே கவர் ஆகுது. 1, 6 நம்ம ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருப்போம். ஸோ மீதி பெண்டிங் தான் அங்கே படிப்போம். அப்படின்றப்ப நமக்கு வந்து எல்லாமே படித்த லெசனாக தான் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீர்வளங்கள் ஆறுகள் பார்த்தீங்கன்னா 12th ஒரு லெசன் இருக்குது. ஆறுகள் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஆறுகள்லேருந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அப்படின்றப்ப நீங்கள் 12th அந்த லெசனை படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, 12th லெசன் 7ல் இருக்கும் ஆறுகள்னு. ஸோ அதையும் படிச்சுக்கிறது முக்கியம். அடுத்து பாருங்கள், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் லெசன் 1, 7th செகண்ட் டேர்மில் லெசன் 1, 10th பார்த்தீங்கன்னா லெசன் 4 and 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th லெசன் 3 இருக்கும். சரிங்களா, இதையும் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து காடுகள் மற்றும் உயிரினங்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 9th லெசன் 6, 9th பார்த்தீங்கன்னா லெசன் 6 கவர் ஆகும். 10th லெசன் 2 and 6, 11th பார்த்தீங்கன்னா லெசன் 7 கவர் ஆகும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், வேளாண் முறைகள். வேளாண் முறைகள் பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்ம் லெசன் 1 கவர் ஆகும். 7th சயின்ஸ் லெசன் 2 கவர் ஆகும். 11th ஜாகிரஃபி லெசன் 2. சரிங்களா, 7th சயின்ஸ் லெசன் 2 கவர் ஆகும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், போக்குவரத்து தகவல் தொடர்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா லெசன் 5 and 7 கவர் ஆகுது. 11th பார்த்தீங்கன்னா லெசன் 1, 12th பார்த்தீங்கன்னா லெசன் 6 கவர் ஆகும். அடுத்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் எதில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். இது எல்லாமே அதாவது நான் ஜாகிரஃபின்னு கொடுக்கலன்னா அது அந்த இது ஃபுல்லாமே ஜாகிரஃபின்னு வரும். சரிங்களா, சயின்ஸு மற்ற இதில் வேறு சப்ஜெக்டில் இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ மென்ஷன் பண்ணலைன்னா அது வந்து ஜாகிரஃபியில் தான் இருக்குது. சரிங்களா, 7th ஃபஸ்ட் டேர்ம் லெசன் 2 கவர் ஆகுது. 8th லெசன் 4 கவர் ஆகுது. 9th லெசன் 6 கவர் ஆகுது. 10th பார்த்தீங்கன்னா லெசன் 5 and 7 கவர் ஆகுது. ஸோ அடுத்து பாருங்கள், 12th லெசன் 5 and 12 கவர் ஆகுது. சரிங்களா, ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ ரேர் அதான் 11th 12th எல்லாமே படிக்கணுன்றது, சும்மா ஒரு 4 லெசன் மட்டும் படிக்கிற மாதிரி வரும். சரிங்களா, அதை படித்து வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃப்டி. அடுத்து பாருங்கள், பேரிடர் மேலாண்மை. 6th தேர்ட் டேர்ம் லெசன் 3 கவர் ஆகுது. 7th தேர்ட் டேர்ம் லெசன் 3 கவர் ஆகுது. 8th லெசன் 5 கவர் ஆகுது. 9th லெசன் 8 கவர் ஆகுது.
11th லெசன் 8 கவர் ஆகுது, 10th லெசன் 6 கவர் ஆகுது, 12th லெசன் 8 கவர் ஆகுது. சரிங்களா? அடுத்து சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம். ஸோ பருவநிலை மாற்றம்ல என்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள். 9th லெசன் 6 கவர் ஆகுது, 11th லெசன் 5 கவர் ஆகுது, 12th லெசன் 7 and 8 கவர் ஆகுது, 12th சுவாலஜியில் லெசன் 13 கவர் ஆகுது. சரிங்களா? 12th சுவாலஜியில் இந்த சுற்றுச்சூழல் பருவநிலையிலே ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதனால் 12th சுவாலஜியில் லெசன் 13 கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ மொத்தமே இவ்வளோ தான். என்னது குரூப் 4ஓட சிலபஸ் மொத்தமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதை படிக்கிறது வந்து ஈஸி தான். சரிங்களா? ஸோ ஈஸியாக வந்து நம்ம படித்து முடிச்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10th இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் 10th பார்த்திங்கன்னா எல்லா ஹெட்டிங்லேயுமே எல்லா ஹெட்டிங்லேயுமே 10th லெசன் வந்து இருக்கும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா 10th இருக்க அந்த 10th இருக்க ஜாக்ரஃபி 7 லெசன் படித்தா ஜாக்ரஃபியில் பாதி சிலபஸே முடிஞ்சிருச்சுன்னு ஏன் சொல்கிறோன்னா இந்த ரீசனால் தான் சொல்கிறோம். ஏன்னா எல்லா ஹெட்டிங்லேயுமே 10th லெசன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால தான் 10th லெசனை படித்தாலே அந்த 7 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா அதிலேருந்து சப்போஸ் 10th குவாலிஃபிகேஷன்றனால மேக்ஸிமம் அந்த 10th ஜாக்ரஃபிலேருந்து அப்படியே எடுத்து வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. போன குரூப் 4லலாம் பார்த்தீங்கன்னா 10th ஜாக்ரஃபிலேருந்து ஒரு 7 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் 5 கொஷின் கிட்ட அந்த 10th ஜாக்ரஃபிலேருந்து தான் இருக்கும். ஏன்னா அதுலேயே எல்லா ஹெட்டிங்கும் வந்துருச்சா. ஸோ அப்படின்றப்ப அதை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு டைம் இல்லை, என்னால் படிக்க முடியலை அப்படின்றவங்க, இந்த ஹெட்டிங் என்னால் சிலபஸை ஃபுல்லாக முடிக்க முடியாது அப்படின்றவங்க அந்த 10th இருக்க 7 லெசனையாவது நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. சரிங்களா? எதை படிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த 10th இருக்க 7 லெசனையாவது நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் மொத்தம் 11 ஹெட்டிங் இருக்கா. ஸோ 11 ஹெட்டிங் என்னால் படிக்க முடியாதுன்றவங்க அந்த 7 லெசனையாவது மறக்காமல் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. சரிங்களா? அந்த 7 லெசனை படிக்காமல் எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. 5 கொஷின் 6 கொஷினை விட்டுருவீங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஸோ கட் ஆஃபில் நம்மளுக்கு வந்து ரொம்ப இடிக்கும். ஒரு மார்க்குக்கு பின்னாடி 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஒரு மார்க்கும் ரொம்ப சேகரித்து ரொம்ப கவனமாக படிக்கணும். ஸோ எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? முக்கியமானது எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. முக்கியமானதை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கும். நோட்ஸும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ வீடியோ எடுக்கிறது மட்டும்தான். ஸோ எடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? யாருமே இடையில ஸ்டாப் பண்ணிடாதீங்க. குரூப் 4க்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக சிலபஸை முடித்து நல்லபடியாக வந்து எக்ஸாமுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம். ஸோ வந்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாருமே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? கஷ்டன்றது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ கஷ்டன்றது இருந்தால் தான் அது வந்து லைஃப். சரிங்களா? படிக்க முடியலை, ஸோ இடையில நிறையா பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி எதையுமே யோசிக்காதீங்க. பிரச்சனை வந்தாலுமே அடுத்த செகண்ட் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து இதுதான் லைஃப்ன்ற இருக்கிறப்ப நம்ம வந்து வேறு பக்கம் நம்ம கவனம் போகவே கூடாது. ஸோ இந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது படித்து முடிச்சிருங்க. ஸோ கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.